நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 11 மாடுகள் விற்பனைக்கு விற்றுருக்குதுங்க. 11 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இதில் கண்ணு மாடு இருக்குது, சென மாடு இருக்குது. உங்களுக்கு கண்ணு மாடு வேணும்னாலும் கண்ணோட மாடு எடுத்துக்கலாம், இல்லை சென மாடு வேணும்னாலும் சென மாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒவ்வொன்றுமே கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். எல்லாமே பெருவெட்டு மாடுகள், நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுகள், பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுகளுங்க. எல்லாமே பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுகள், நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள், ஒவ்வொன்றுமே நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள் அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி வாங்க ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு இந்த மாடு ஜெர்சி டைப்பு. கலர் வந்து செவலை மர இல்லைன்னா செவலைன்னு சொல்லலாம். மாடு 3ஆம் மீத்து தான், 9 மாதம் சினியாக இருக்குது. ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்க மாசாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 16-17 லிட்டர் கூட கறவை எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாடு 100% ஃபேட்டனஸ், எஸ்என்எஸ் ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை இருந்துச்சு. அப்படி நல்லாவே ஒரு மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டு கொண்டு போன ஆடா பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒவ்வொரு மாட்டுக்குமே அனுசரிப்பு உண்டு. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 55,000, 50லேருந்து 55,000லேருந்து விலை ஆரம்பமாகுது. 13 லிட்டர் கறவுள்ள மாடு ஒரு 55,000லேருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருந்துச்சு. அப்படி 80,000, 60,000 அந்த மாதிரி ஒவ்வொரு கறவையிலையும் மாறும். அதேமாதிரி கறவையும் பார்த்திங்கன்னா ஒரு 13லேருந்து 25 லிட்டர் உள்ள கறவை உள்ள மாடுகளும் ஸ்டாக்கில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாடுக கண்ணு மாடு வேணும்னா கண்ணு மாடு எடுத்து கறவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா நம்ம ஒரு இன்டிமேஷன் தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு 5 மாடுகள் இருக்குது, எல்லாமே நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகள், ஒரு 13லேருந்து 25 லிட்டர்லையும் கறவை உள்ள மாடுகள் இருக்குன்னு சொல்கிறோம். ஜெர்சி கச்சப்லாம் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் போதிய தகவல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாட்டையுமே வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போதிய தகவல் தெளிவாக தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 13 லிட்டர் கறவை வேணும் அப்படின்னா அது 13 லிட்டர் கறவை உள்ள மாடுகள் பூரா சென்ட் பண்ணுவாங்க. ஒரு 20 லிட்டரு 25 லிட்டர் மாடுகள் வேணும்னா அதுக்கு தனியாக சென்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒவ்வொரு மாடுமே நல்ல குவாலிட்டியான மாடுகள், நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள், ஜெர்சியில் எடுத்துக்கலாம், ஹச்சப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈத்து மாடுகள் இருக்கிறப்ப பேசிக்காக கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல கறவைத்திறன் போன ஈத்தில் கறவை கொடுத்த மாடுகளாக பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா பாக்கி பொறுக்கி எடுத்துக்கலாம். இல்லை வீடியோவில் கான்டாக்ட் பண்ணி எனக்கு இதுன்னா அதெல்லாம் தனித்தனியாக முன்னாடி சொன்ன மாதிரி தனித்தனியாக தரலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை. அப்படி செவ்வளை மர ரொம்ப ரேர் கலர் பீஸ் உள்ள மாடுகள் போனால் கூட ஸ்டாக் இருக்குது. ஜெர்சி கிராஸு ஹச்சப்பு எல்லா ரக மாடுகள் இருக்குது. இல்லை எனக்கு இளம்பல்லில் மாடு வேணும், 2 பல்லு 4 பல்லில் வேணும்னாலும் நம்ம அதையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி, கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7904929997ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சேகருங்கன்னு பேருங்க. ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாக தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்க மாடுமே ஒரு 16-17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். விசின் கறவைக்கெல்லாம் பக்காவாக இருக்கும். தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடுக, ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க. இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க செம்பூத்து மாடு நல்ல தரமான மாடு, அருமையான மடி செட்டில் இருக்குது. இப்போ நல்ல காம்போலம் கொண்ட மாடு, 3ஆம் மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் மீத்து, பல் வந்து கடைப்பல், கறவை திறன் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா ஒரு 5 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு ஈன்று கண்ணோடு இருக்குது மாடு, கண்ணு ஈனு கண்ணோடு இருக்குது. வந்து கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கிங்க அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருக்குது. அப்படி தனி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சலாக மடி கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால் அணைக்க தெரியாது, கண்ணுக்கு சுழி தப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. காலக்கண்ணு தான் ஈன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அனுசரிப்பு உண்டு. ரத்த செவலையில் மாடு பண்ணுங்க, ரத்த செவலையில் மொட்டை டைப்பு மாடு, நல்ல தரமான மாடு தான். ஈத்து மாடுங்கிறப்ப நல்லா கறவை எதிர்பார்க்கலாம். 13 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். நெருக்கி வச்சா 5 லிட்டர் கூட வரும். மொட்டை டைப்பு மாடு அந்தளவுக்கு ஒயிட் ஒருத்தான மாடு, நல்ல பெருங்கூட்டான மாடு, நல்ல காம்பளம் கொண்ட மாடு. நேரில் ஒரு டைம் வந்து பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடுங்க, ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஜெர்சியிலே நிறையா மாடுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சியில் நிறையா இருக்குது, ஹச்சப்லையும் இருக்குது, கண்ணு மாடுகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு மடி செட்டு தான், நல்ல காம்போலம், இல்லைன்னா 18 லிட்டர் கறவை குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் மடி நல்லா எடுக்குங்க. 3ஆம் மீத்து மாடு தான், இன்னும் டைம் இருக்குது, 10-15 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படியே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நல்ல நரம்படிங்க மாடுக்கு வந்து நல்ல நரம்படிங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறவு இல்லைங்க. ஆண்மேன் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாங்க. நேரில் வாங்க, இல்லைன்னா அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிவிட்டு கால் பண்ணால் மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட சொல்லியிருக்கா. அப்படி அனுசரிப்பு உண்டு, ஒவ்வொரு மாட்டுக்குமே அனுசரிப்பு உண்டு. நம்ம அடுத்ததாக
ஹச்சப்பில் 3ஆம் மீத்து மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. ஒரு 13 லிட்டருக்கு மேலே கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பு வரிசை, மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு காலணிக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு, பெருவெட்டு மாடு, நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. ஒரு நேரில் வந்து பாருங்கள். மாடெல்லாம் நல்ல தரமான, ஒவ்வொரு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குது. நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடுகளாக இருக்குது. நல்ல லாபம் ஈட்டலாங்க. போட்ட முதல்ல எடுத்துக்கலாம், அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம். ஒவ்வொரு மாட்டுக்குமே அனுசரிப்பு மிஞ்சி போனால் எவ்வளோங்க 55,000 ஆரம்பமாகுங்கிறப்ப ஒவ்வொரு மாட்டுக்குமே ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கனால தான் ஒவ்வொரு மாட்டோட ரேட்டையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியல. அதனால் நீங்கள் தாராளமாக தான் அதுக்கு தான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க மாடும் 3ஆம் மீத்து மாடு தான். கண்ணு ஈன்றுச்சு, ஆனால் 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படின்னு எல்லா கிளைமேட் அடா பண்ணிக்கூடிய மாடு, நல்ல நரம்படி, நல்ல மிஷின் கறவைக்கெல்லாம் ஏற்ற மாடு. கண்ணு மாடுங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் தங்கியிருந்து கறவை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சந்தேகம் வேணால் கறவை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்ங்க. இருக்கக்கூடிய கறவைக்கே அமௌண்ட்டை கொடுத்தா போதும். நீங்கள் இவ்வளோ கறவை ஒரு 5 லிட்டர் கறவைனா 5 லிட்டர் கறவைக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்தாவே போதும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை செனமாடாக வேணும், எனக்கு செனமாடு வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செனமாடு லாங் டிஸ்டன்ஸில் போகிறப்ப செனமாடையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சியில் இருக்குது கண்ணு மாடு, கச்சப்பில் இருக்குது கண்ணு மாடு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தான் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடெல்லாம் அருமையான மடி செட்டுங்க. 18 லிட்டரு குறையாது தான் அப்படி சொல்ல, 16 17 லிட்டரு குறையாது. இல்லை 5 லிட்டருக்கு மேலே தான் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. அந்தளவுக்கு மடி செட்டு சரி, நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடு, அனுசரிப்பு உண்டு, நல்லவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, கையில் கட்டி காட்டில் அலையக்கூடிய மாடு தான். அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். ஒரு லிட்டர் நேரில் 3ஆம் மீத்து மாடு தான். மாடு வந்து 3ஆம் மீத்து மாடு, கண்ணோடு இருக்குது, ரெடி கறவையில் இருக்குது. வந்து கறவையை கறந்து பாருங்கள். தாராளமாக 5 லிட்டருக்கு மேலே கறவை வந்தால் பணம் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கிடாரி கன்று மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை காலக்கன்று மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மாடு நிறைய மாடுகள் 10 15 மாடுகள் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் அனுசரித்து பண்ணி ஒவ்வொரு மாடுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் விற்பனை பதிவு வேணும்னாலும் நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும், தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.